அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு குரோதி வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி இன்று காலை 7:30 மணி வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சித்த யோகம். இன்றைய கிரக நிலைகள்: ராசியில் சந்திரன், ஜென்மத்தில் சந்திரன், மூன்றில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். வீடு வாங்கும் நிலையில் உள்ள தனுசு ராசினர்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, வீடு கட்ட யோகமான நேரம். 6ஆம் இடத்தில் குரு, 7இல் கலத்திரஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில், 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி, 6ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த 3 கிரகங்களின் பார்வை நேரடியாக தனுசு ராசிக்கு கிடைக்கிறது. நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த கிரக அமைப்புகள் இதற்கு முன்பு நிறைய தடுமாற்றம், வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டிருக்கும். இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். சில பேர்களுக்கு விரும்பாத இடமாற்றங்களாக ஏற்பட்டிருக்கும். மாறி மாறி எதிர்ப்பும் பகையும் தாமாகவே தேடி வந்திருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு 6இல் குரு, ஊரில் பகை என்பார்கள். உதவி செய்ய போனாலும் அங்கு உபத்திரம் ஏற்பட்டிருக்கும். உதவி செய்ய போகிற இடத்துல நல்ல இடத்துல நீங்க போயிருப்பீங்க, அங்க உங்களுக்கு அவமரியாதை கிடைத்திருக்கும். உங்களை பத்தி நீங்க தப்பான நோக்கத்தில் வந்தீர்கள் என்றும் சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கும். அடுத்தவர்கள் விஷயங்களில் தனுசு ராசினியர்கள் எதையும் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது. உதவி என்று கேட்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதற்குண்ட மரியாதை கிடைக்கும். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாய் உடல் அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகக்கூடிய நேரம். கிரக அமைப்பு: ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான், அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நன்மையே. அரசாங்க பணிகள், வலுவான பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் தனுசு ராசினியர்களுக்கு. உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்கள் பலவிதமான அனுபவங்களை, பொருளாதார பின்னடைவுகளை கொடுத்திருக்கும். அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். நீங்கள் அங்காரக பகவானை வழிபடுவது வெற்றிகளை கொடுக்கும் இந்த நேரம். தனுசு ராசினியர்கள் குணம் எப்படி இருக்கும்? தனுசு ராசினியர்கள் நேர்மையானவர்கள், கல்வி அறிவு, இயற்கை அறிவாளி. இவர்கள் 4 ராசிகள் இயற்கை அறிவாளிகளாக இருப்பார்கள். பொதுவாக எல்லா ராசிகளும் அறிவாளிகள் தான். ஒரு சிலருக்கு கிரகங்கள் மாறி இருக்கும் பொழுது குணமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் தனுசு ராசினியர்களுக்கும், மீன ராசினியர்களுக்கும், மிதுன ராசினியர்களுக்கும், கன்னி ராசினியர்களுக்கும் இயற்கையாகவே இவர்கள் நல்ல அறிவாளியாக இருப்பார்கள். சில சமயங்களில் ஏமாறுவது போல் நடிப்பார்கள். அதாவது விட்டு கொடுப்பார்கள். குடும்பத்தில் சரி நீயே நல்லா இருந்துக்கோ, நீயே ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போவாங்க இயற்கையாகவே. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அடுத்தவர்கள் விருப்பத்தை விட இவர்கள் விருப்பத்தை அதிகம் பூர்த்தி செய்து கொள்ள, இவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வார்கள். அதில் சுட்டி இருப்பவர்களுக்கு ஆகாது, கணவன் மனைவிக்கு ஆகாது. நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா
இல்லை வேண்டாம், வேணாம், இப்போ வேண்டாம், இப்போ போனால் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு எதிர்மறையான வாக்குவாதங்களை தனுசு ராசினியர்கள் தவிர்ப்பது நல்லது. அது அதாவது ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அது நீங்கள் ஆப்போசிட்டாக அவங்க சொல்கிறதுக்கு இல்லை போய் தான் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாலும் ஒரு பொருள் விற்க போனாலும் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிங்கன்னா நீங்கள் அது நல்லதே நடக்கும். இல்லாக்கட்டி அது அது தனுசு ராசினியர்கள் கூட எத்தனை பொருத்தங்கள் உள்ள ராசிகளாக இருந்தாலும் இவர்களிடத்தில் இவர்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருக்க விரும்புவாங்க. ஆனால் எந்த நேரம் எப்படி இருந்தாலும் ஏழரை சனி, இந்த கடந்த ஏழரை சனியில் மிக பாதுகாப்பாக இருந்தவர்கள் கடன் வாங்கி பல சிக்கல்களை பல பேர்கள் தனுசு ராசியில் பல பேர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். தனுசு ராசியில் சில பேர்கள் ஓஹோ நல்ல செழிப்போடு இருக்கலாம். அது அவர்கள் தனிப்பட்ட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அது தசா புத்தி தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களை கீழே தள்ளுவதும், கீழே உள்ளவர்களை ஒரு தசை முடிஞ்சதும், ஒரு தசை நடக்கும் பொழுது நான் கடந்த ஒரு 2000 ரொம்ப கொடி கட்டி பறந்தேங்க. அப்போ எனக்கு ராகு தசை நடந்துருந்துங்க. 2000 இப்போ பார்த்தீங்கன்னா 2018 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாதிச்சேங்க. அதுக்கப்புறமா 7.5 சனியும் தொடர்ந்து வந்துடுச்சு. என்னால் எதுவுமே சமாளிக்க முடியல. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள், இன்னும் பலருக்கு குடும்ப சிக்கல்கள், உறவின் சிக்கல்கள், பெரும்பாலும் வருமானம் இல்லாமல் தவித்தனர். ஏழரை சனியில் தொடர்ச்சியாக ஒரே கம்பெனியில் 18 வருடம் பணிபுரிந்தவர்கள் திடீரென்று நீங்கள் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த வருமானத்தை வைத்து பலவிதமான குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார்கள். திடீர்னு அந்த வருமானம் என்ன பொறுத்து ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அப்படி பல பேர்கள், எல்லோரும் கடனாளிகள் அல்ல, அதாவது ஒரு 60% பேர்கள் வருமானத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். தனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் சில பிரச்சனைகள், அதாவது மன அழுத்தம் ஏற்பட்டது. தேவையில்லாமல் உறவுகள் மூலம் எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு மூலமாக பகையும் வந்தது. விரும்பவே இல்லை. நாங்கள் அவங்க கிட்ட நல்லுறவாக இருக்க வேண்டும் தான் நாங்கள் விரும்பினோம். ஆனால் அவங்களே ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அவங்களே தீர்த்துக்கிட்டாங்க. இது போன்ற நிலையெல்லாம் 7.5 சனியில் நடந்திருந்தது. இப்போ 3ஆம் இடத்தில் சனி பகவான், 7 சனியில் ஏற்பட்ட பாதிப்புகளை 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் ஏற்பட போகிறது. தடுமாற்றம் இல்லாத மனம் படைத்த நீங்கள் கிரகங்களின் மாற்றங்களால் உங்கள் உருவங்கள் மாற்றமடைந்தது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தனவரவுகள் மாற்றம், மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து வந்தார்கள் தனுசு ராசிகளில் ஒரு பெரும்பாலும். ஆனால் இப்பொழுது கிரகங்கள், அதாவது கலத்தர ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார். கணவன் மூலம் மனைவிக்கு லாபம், மனைவி மூலம் கணவனுக்கு லாபம். கருத்து வேற்றுமைகள் விலகி ஒற்றுமைகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று நேரடியாக தன்னுடைய பார்வையை தனுசு ராசியின் மீது பதிவதால் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல நேரம். சில கிரகங்கள் மாறும் பொழுது தாமாகவே எல்லாம் நடக்கும் என்று நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. நம்மால் ஏற்படக்கூடிய ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதுன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எப்போ நம்ம இறங்கி போனோம், அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனோம் அப்படின்றதுலாம் நம்ம செயல்பட்டால் தான் நடக்கும். நிறைய பேருக்கு கிரகங்கள் மாறிடுச்சு, எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர்களுக்கு இருக்கும். சில முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்ம பலன்கள் குறையும் பொழுது, தெய்வ பலன்கள் அது நெருங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ 7.5 சனி கம்ப்ளீட் கிளீன் ஆகிப்போச்சு.
சுத்தமா ஒரு மிகப்பெரிய புயல் அடித்து ஓய்ந்து விட்டது தனுசு ராசிக்கு. இனி நீங்க ஒவ்வொன்றா இந்த பராமரிப்பு காலம்தான் இப்ப நடக்க போகுது. அதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் தயவு செய்து, அதாவது கிரகங்கள் உள்ளே புகுந்து கொண்டு நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிடிவாதத்தை கொடுத்து அந்த பிடிவாதத்தால் குடும்ப பிரிவுகளை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க உருவாக்கி கொள்ளாதீர்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமும், உங்கள் ராசிக்கு அதிபதி சுகங்களை கொடுக்கும் கிரகம், சுகாதிபதி 4 கூடையவன், அது அந்த கிரகத்தை 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார். சுகஸ்தானத்தில் ராகு, பாம்பு, செந்நாகம், கருநாகம் அமர்ந்து உள்ளது. அப்போ சுகங்கள் கெட்டு போக பல சுகங்கள், தாம்பத்திய சுகம், உடல் ஆரோக்கிய சுகம், உறவுகளின் மகிழ்ச்சியான சுகம், பணம் இருந்தாலே அது ஒரு சுகம்தான். பணம் இல்லைன்னா மிகப்பெரிய வேதனை. அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வந்துட்டா அதை விட ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் பணம் நல்லா சம்பாதிச்சுட்டு திடீர்னு ஒரு பிரேக் வந்ததுன்னா அவங்க படுற வேதனை, அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழமொழி, நல்லா இருந்தவங்க கெட்டு போனவங்க வாழலாம், நல்லா இருந்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு. ஏன்னா நல்ல சுகங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாம்பு இருக்கு. அந்த பாம்பு உங்களுக்கு நன்மைகளை செய்ய 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பாம்பு, கேது என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது. அதனால் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல, அதாவது துர்கை அம்மனை வழிபடுவது. துர்கை அம்மனை வழிபடும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சக்தி கிடைக்கும். பணமலையில் நினையக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கிருக்கிறார் என்பதை அடிப்படையில் இப்போது சுகஸ்தானத்தில் ராகு, வெளிநாட்டு சென்று சம்பாதிப்பவர்கள் அல்லது வெளிநாட்டு நபர்களோடு தொடர்பு கொண்டு வாணிபம் செய்பவர்கள், பிசினஸ் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தை மூலமாக பாக பிரிவினைகள், சொத்துக்கள், அல்லது நீங்க ஏதாவது பணம் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்ப தரம் சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு சூழல்ல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய தனுசு ராசி, நீங்கள் மற்றவர்கள் மூலம் பல சிக்கல்கள் உருவாகி உங்கள் வாழ்க்கையில் நிலைகுலைய வேண்டிய சூழல்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஏழரை சனி மூலமாக கடன் நிறைய வாங்கிட்டோம், லோனு, எக்கச்சக்கல் லோனு, எதை பார்த்தாலும் லோனு. இந்த லோன்லாம் தீர முடியுமான்னா உடனே மாற்றம் வராது. முதல்ல நிரந்தரமான வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த வருமானத்தை வைத்து மெல்ல மெல்ல அந்த கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை விட்டுவிடுங்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம்னா சிறு துளி பெரு வெள்ளம் என்பார்கள். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சா அது கடனே அடைஞ்சிரும். நிறைய உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இனி ஏற்பட போகுது. 30 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவித்தீர்கள். இப்போ 30 வருஷத்துக்கு தேவையான நல்ல சுக மாற்றங்களை கொடுக்க போகிறார். இப்ப இருக்கக்கூடிய சனி பகவான் மாறிவிட்டார். ரொம்ப நிறைய நல்ல சனி இருக்கிற இடம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடம் எல்லாம் சனி பகவான் இருந்தால் யோகம். தனுசு ராசிக்கு நல்ல வாழ்க்கை துணையையும் நல்ல வாழ்க்கையும் செல்வத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான். சனி பகவானை நீங்கள் எந்த நாளும் வழிபட்டால் உங்களுக்கு யோகம் உண்டாகும். நிறைய பேர்கள் சனி பகவானை சும்மா கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பனாலும் கும்பிடலாம். நீங்க சனி பகவானை கும்பிட்டாதான் உங்க வீட்டில் செல்வம் தங்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் சனி பார்வை இருந்தால் அந்த குடும்பம் பிரிஞ்சிடும். இப்போ சனி பகவான்
3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால நிறைய நல்ல மாற்றங்கள், சுப மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. மற்ற கிரகங்களும் சுக்கிரனும் நேரடியாக செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், அவரும் நேரடியாக மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் பொருளாதார சிக்கல்கள் தீரும், வருமான வாய்ப்புகள் உண்டாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். அதாவது தனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை, விரயஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை, அதாவது சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு கட்ட, நிலம் வாங்க, அது போன்ற சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை, 10ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை, அதாவது தொழில் ஸ்தானம் வளர்ச்சி பெறும். தனுசு ராசினியர்களுக்கு 2025 குரு பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும், மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். எதிர்ப்பு, பகை, தானே வரக்கூடிய எதிர்ப்பும் பகையும் தள்ளி வைத்து விடுங்கள். அது அவங்கள பகை வருதுன்னா தெரியும், இவங்க கிட்ட அடுத்த வார்த்தை பேசினா பகை வரும்னு தெரியும். இல்லை அங்கே போய் ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை வேற ஒரு எங்கேயோ ஒரு டெத் நடந்திருக்கு, அங்கே போகும்போது தேவையில்லாமல் அங்கே போய் பேசினாலே பகை வரும். அப்போது அமைதியாக சாந்தமாக இருந்து விடுவது நல்லது. குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதால் ஆரோக்கியம் உண்டாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள். ஆமாங்க, நல்லா இருந்தோம், போன வருஷம் நல்லா இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ப்ராப்ளம், டாக்டரும் கைமா மருத்துவ செலவு நடந்துனே இருக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க. முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதுவும் புத்திரஸ்தானாதிபதியும் முருகப்பெருமான். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாக, பிள்ளை வரம் கிடைக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானை வழிபடுங்கள். வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் உண்டாகும். எதிர்ப்பும் பகையும் விலகும். தனுசு ராசினியர்களுக்கு எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷமும் கிடைத்து எல்லா சுகங்களும் எல்லா ஆரோக்கியம் தீர்க்க ஆயுளும் கிடைக்க குரு பகவானும் அருளாலும் மகாவிஷ்ணு பெருமான் அருளாலும் சனீஸ்வர பகவான் அருளாலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.